We need Greenland for national protection. They have a very small population. சீனியர் வச்சிட்டாண்டி கண்ணு. நீங்கள் நியூஸ் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்ட் வேணும், அது அமெரிக்காவோட ஒரு பார்ட்டாக இணைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ட்ரம்ப் கேட்குறது சாத்தியமா? அண்ட் ஏன் ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்ட் வேணும்னு கேட்டால் தேசிய பாதுகாப்புன்னு சொல்கிறாரு, அது உண்மையா? ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு என்னதான் வேணும்? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மகாஜனங்களே, இது உங்கள் கதை கேசட். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ப்புக்கு ஏன் கிரீன்லாண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி கிரீன்லாண்டை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். கிரீன்லாண்டுங்கிறது நார்த் அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற பூமியோட மிகப்பெரிய தீவு. அண்ட் கிரீன்லாண்ட் டென்மார்க்கோட ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு தற்சார்பு அரசாங்கம் கொண்ட பகுதி தான். இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஆனால் மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அண்ட் கிரீன்லாண்ட் என்னதான் பேரில் கிரீனை வச்சிருந்தாலும் 80% அது பனியால் தான் உறைஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் ட்ரம்ப் அவருக்கு கிரீன்லாண்ட் தேவைப்படுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ட்ரம்ப் கேட்குற மாதிரி அமெரிக்காவால் இப்படி இன்னொரு நாட்டோட பகுதியை காசு கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டால், ஆக்சுவலாக அமெரிக்கா பாஸ்ல இந்த மாதிரி நிறைய இடத்த வாங்கியிருக்காங்க. முதல்ல இப்படி அமெரிக்கா வாங்கின இடம் லூசியானா, பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா கிட்ட இருந்து அலாஸ்காவை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஏன் இப்போ கிரீன்லாண்ட் தீவை தன்னோட வசமாக வச்சிருக்கிற டென்மார்க் கிட்ட இருந்தும் வெர்ஜின் தீவுகளை வாங்கியிருக்காங்க. ஸோ வரலாற்று படி பார்த்தோம்னா கிரீன்லாண்ட் அமெரிக்கா வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா ட்ரம்ப் நாங்க ராணுவத்தை பயன்படுத்த கூட தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒருவேளை ராணுவத்தை அமெரிக்கா பயன்படுத்துச்சுன்னா இதுதான் நேட்டோ அமைப்போட ஒரு முடிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டென்மார்க் கைப்பற்ற அமெரிக்கா ராணுவத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யாருக்குங்க தெரியும், வெனிசுலாவோட பிரசிடென்ட்டே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தவனுங்க அவனுங்க. சரி, இப்ப பார்ப்போம் ட்ரம்ப்புக்கு ஏன் கிரீன்லாண்ட் வேணும். ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, கிரீன்லாண்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு காரணம் தேசிய பாதுகாப்பு. ஆக்சுவலா கிரீன்லாண்ட் இருக்கிற இடத்த பார்த்தோம்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக்கிங் ஜோன்ல இருக்கு. ஸோ தன்னை பாதுகாக்க தன்னோட மிலிட்டரி பேஸ் அங்கே அதிகரிக்க இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ தேசிய பாதுகாப்புக்கு தான் கிரீன்லாண்ட் வேணும்னு ட்ரம்ப் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இது மட்டும் தான் காரணமானு கேட்டா டெஃபினெட்லி நாட். டென்மார்க் மக்களும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இதுக்கு ஒத்து போகாத போது அப்புறம் ஏன் ட்ரம்ப் இவ்வளோ பிடிவாதமாக கிரீன்லாண்ட் வேணும்னு நிற்கிறாரு? அதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் வார்மிங். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆக்சுவலா புவி வெப்பமயம் ஆகிறதால கிரீன்லாண்டோட உறைஞ்சிருந்த நிறைய கடல் பகுதிகள் உருக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ புது கடல் வழி பாதைகள் உருவாகிட்டு இருக்கு. ஸோ பல நாட்டோட கப்பல்கள் அந்த வழியா தான் போக போகுது. ஸோ இந்த இடத்த நம்ம கைப்பற்றினா அவங்கள கப்ப கட்ட வைக்க முடியும். காசு காசு காசு. ஆனா இதெல்லாம் விட முக்கியமான காரணம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ங்கிறது பீரியாடிக் டேபிள்ல இந்த இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் தான். சரி, அது அவ்வளவு முக்கியமான விஷயமானு கேட்டா ஆமா. நம்மளோட நவீன சமூகத்தில் இருக்கிற பல பொருட்கள் செய்யறதுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. நம்ம போன்ல இருக்கிற டச் ஸ்கிரீன்ல இருந்த ஸ்பீக்கர்ஸ், மோட்டார்ஸ், லைட்ஸ், ஈவி கார் பேட்டரிஸ், இன்னும் நிறைய ரீசன்ட் டேஸ்ல சைனாவோட ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸும் ஒண்ணுதான். இந்த ஒரு காரணத்தினால தான் எலக்ட்ரானிக்ஸோட ப்ரொடியூசிங் ஹப்பாவே சைனா மாறி இருக்கு. இவ்வளவு பொட்டன்ஷியலான எலமெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்ற நினைக்காம இருந்தாதான் அதிசயம். ஸோ இதுல வந்து அமெரிக்கா வந்து கிரீன்லாண்டை கைப்பற்ற நினைக்கிறதுக்கான காரணமா பெரும்பாலும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கதை கேசட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகள்.